மும்பை இந்தியன்ஸ் கிட்டேருந்து ஒரு ஹியூஜ் அப்டேட் வந்தது நேற்று. மேக்ஸிமம் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சிலேருந்து எடுத்துகிட்டு ஹர்திக் பாண்டியா வந்து நியமிச்சிருக்காங்க. எம்ஐ ஜிடிலேருந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2025 ஐபிஎல் சீசனுக்கு தான் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரோஹித் சர்மா இருக்கும்போதே வந்து ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கேப்டன்ஷிப் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. அது இருந்தால் மட்டும்தான் வந்து திரும்ப நான் வந்து எம்ஐக்கு வந்து விளாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்டேட்டாக அவங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சி அண்டு ஃப்ளாகை வந்து எரிக்கிற மாதிரி ஒரு சில இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் விளாட்றதுக்கு ரோஹித் சர்மா வந்து அக்ரி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் வந்து வந்திருக்கு. ரோஹித் சர்மா வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக கிரியேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்